ஒரு எறும்பை ரமணர் மிதிச்சார். கொஞ்ச நேரத்தில் போய் அப்படியே எறும்பு செத்து போச்சுன்னு சொல்லி 7 சொம்பு தண்ணியை ஊற்றி எறும்புக்கு மோட்சம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து எறும்புக்குள்ளில் நின்றார். அதே ரமண மகரிஷி மகான். இந்த மறுபடியும் நான் வந்து எறும்பாக பிறந்து எறும்பு நானாக இருந்து என்னை பழி வாங்கக்கூடாது, பிறவி மறுபடியும் இருக்கக்கூடாது. இந்த பிறவியை களைவதுதான் இந்த திருவாசகம். திருவாசகம்ங்கிறது என்ன? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு பயணம். திருவாசகம்ங்கிறது என்ன? முக்திக்குரிய நூல். ஜியு போப்பு வர்றார், தமிழில் படிக்கிறார், தமிழை கற்றுக்கிறார். எதுக்காக? லிபினியம் என்ற கிறிஸ்துவ மதத்தினுடைய போதனையை கேட்பதற்காக ஜியு போப்பு உள்ளே வர்றார் இந்தியாவுக்குள்ளே. இந்தியாவுக்குள்ளே வரும்போது கப்பல் பயணம் தான். அப்போ கப்பல் பயணம் வரும்போதே தமிழை கற்றுக்கிறார். தமிழை கற்றுக்கிட்டு பார்த்தோன்னா அவர் இறங்கினோன்னா, தமிழ் கற்றுக்கிட்டீங்க, இது மாதிரி ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்குது, டைம் பாஸ்க்கு படிச்சுக்கிட்டு வாங்கன்றான். திருக்குறள் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே வர்றார். படிச்சுக்கிட்டே வந்த பிறகு நல்லா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து அவருக்கு திருவாசகம் புத்தகம் தான் கொடுக்கப்படுது. திருக்குறளை படித்தார், திருவாசகத்தையும் படித்தார். அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க, சுவாமி இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த வாழ்வாதாரத்துக்குரிய அறம் பொருள் இன்பம் என்ற 3 பயனை 333 குறள் முன்னாக 1330 குறளை தாங்கி அறம் பொருள் இன்பத்துக்குள் வைப்பது வாழ்வதற்கான பூமிக்குரிய வழியை கொடுப்பது திருவாசகம். ஆனால் வாழ்ந்து முடிச்சு இறைவனுடைய பயனோடு சிவபதம் அடைவதற்கான வழியை கொடுப்பது திருவாசகம்னார். அதனால் திருவாசகம்தே சிறந்தது திருக்குறளை விட அப்படின்னு சொல்லி திருவாசகத்தை தேர்ந்தெடுத்தார்.